ஆஹா கல்யாணம் சரிகள் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். மகா கிட்ட வந்து சூர்யா பேசுறாங்க. உனக்கு எப்படி சொல்றது நன்றின்னு தெரியல மகா. என் மேல என்னதான் கோபம் இருந்தாலும் நீ வந்து எனக்காக வந்து பேசினல, அதை நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு நல்லா சொல்லிட்டு பேசுறாங்க. நான் எப்போ உங்க மேல வந்து கோபத்துல இருந்தேன், நான் வந்து இப்பவும் உங்க மேல கோபத்துல மட்டும்தான் இருக்கேன் சூர்யா. நான் வந்து கோபத்தெல்லாம் ஒன்றும் எடுக்கலன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எதுக்காக மகா நீ வந்து என் மேல இவ்வளவு கோபமா இருந்தாலும் என்னக்காக எல்லா விஷயமும் நீ பண்ணிருக்க இல்லைன்னு சொல்றாங்க. நான் இப்ப கூட அத்தைக்காக தான் உங்களை வெளியே எடுத்தனே தவிர நான் வேற எதுக்காகவும் உங்களை வெளியே எடுக்கலன்னு சொல்றாங்க. என்ன நீ இப்படி எல்லாம் சொல்ற? ஆமா, நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். நீங்க வந்து வெளியே வந்ததுக்கான காரணம் முழுக்கவே அத்தை மட்டும்தான். அத்தைக்காக தான் நான் உங்களை வெளியே எடுத்தேன்னு சொல்லிட்டு சூர்யா கிட்ட மகா சொன்னதும் உடனே சூர்யா ஃபீல் பண்றாங்க. நீ மன்னிச்சிடுவேன்னு நினைச்சேன், எக்காரணத்து கொண்டு என்னால மன்னிக்க முடியாது. என் குடும்பப்பட்ட அசிங்கம் அவமானம் இது எல்லாமே என்னால எப்படி மறக்க முடியும் சூர்யா சொல்லுங்க, என்னால எப்படி மறக்க முடியும்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்ப என்னதான் நீ சொல்ல? அத்தையும் மாமாவும் என் மேல நம்பிக்கை வச்சாங்க. அந்த நம்பிக்கையை கெடுத்தது நான் தான். அதுக்காக என்ன தண்டனைனாலும் எனக்கு கொடுங்க. எதுக்காக விஜய்க்கு கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. விஜய்க்கு நல்லது நடக்கணுன்றதுக்காக தானே உங்க மேல நீங்களாவே பழிய தூக்கி போட்டுக்கிட்டீங்க. அது என்ன எனக்கு தெரியாத நினைச்சிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு இப்போ வந்து கேட்டுட்டு இருக்காங்க மகா. மகா சொன்னா அதுக்கு சூர்யாவோட பதில் என்னவா இருக்க போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.